Hello guys, welcome back to Yanigras Tamil. This is Manoj Kumar. So in this audio, I'm going to talk about some crypto mining's important updates. Okay, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ மைனிங்ஸோட வித்துட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டுலேருந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதாவது 20th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது என்னென்ன மைனிங்கு, ஸோ அதோட ப்ரைஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொலானா வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் மெஷ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு நோட் மைனிங் மாதிரி தான் சரிங்களா. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 80 to 90% ஆஃப் கிரிப்டோ ஏர்டாப்பு ப்ளஸ் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் மட்டும்தான் போஸ்ட் போடுவோம். ஸோ அதனால் வந்து அங்கே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா சீட் காம்பினேட்டர், அதாவது சீட் மைனிங்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது கரெக்டாக ஒரு நெக்ஸ்ட் போன மந்த் வரைக்குமே என்னால் ஒரு 300 சீட்ஸ் டோக்கன் தான் வந்து எர்ன் பண்ண முடிஞ்சது. இதில் வந்து ஒரு 40 பீப்புள்கிட்ட ரெஃபரல் பண்ணிமே என்னால் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஓரளவுக்கு 1000க்கு மேலே எர்ன் பண்ண முடிஞ்சது சரிங்களா. ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோக்கனுக்கான எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டி வந்து என்னென்னா நீங்கள் வந்து மல்டிபிள் பாட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதாவது உங்களோட டெலகிராம், ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெலகிராம் யூசர் நேமோட பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சீட் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கணும் சரிங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்னாப்சாட் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்குது. இதில் என்ன ஆஃபர் அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ஆஃபரை முன்னிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே 24 hours ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் சீட்ஸ் டோக்கன் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 சீட்ஸ் டோக்கன் வந்து per டேக்கு கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து அப்டேட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டோக்கனோட லிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மந்த்து தான். இந்த மந்தில் வந்து 15க்கு மேலே நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ப்ரைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா. நல்ல ப்ராஜெக்ட்டு. இன்னும் ஃபினான்ஸ்லாம் லிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. லிஸ்ட் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இன்னும் நல்லா ஹைப்பாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எக்ஸ் அப்படிங்கிற மைனிங். இந்த டாக்டர் எக்ஸ் அப்படிங்கிற மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா December 5th தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேஒய்சி ஃபேஷியல் கேஒய்சி ப்ளஸ் உங்களோட வேலட் அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ட் ஆகிடுச்சு சரிங்களா. December 5th வந்து கடைசியில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ எண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை அவங்களோட டோக்கனாமிக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா 0.001 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்கப்படுது சரிங்களா. ஏன்னா சப்ளை வந்து இதுக்கு அதிகம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 200 பில்லியன் கிட்ட வந்து சப்ளை ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து எதிர்பார்க்கப்படுது சரிங்களா. அவங்க வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து ஒரு 100 மில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது 150 பில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி யூசர்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனிங்காக மட்டுமே வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து 15க்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து லிஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. எவ்வளோ பேர் வந்து கேவிசியில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா 3 ஸ்டெப் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அட்ரஸ் சப்மிட் பண்ணும்பொழுது. சப்போஸ் நம்ம ராங்காக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டோக்கன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போன் ஆகிடும். யார் யார் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டேரெக்டாக இந்த டிஆர்எக்ஸ் அப்படிங்கிற டோக்கன் வந்து எக்ஸ்போர்ட்டல் அப்படிங்கிற வேலெட்டுக்கு தான் வந்து சென்ட் பண்ண முடியும். அந்த எக்ஸ்போர்ட்டல் அப்படிங்கிற வேலெட் இருக்கு இல்லையா. அந்த எக்ஸ்போர்ட்டல் வேலெட்டில் நீங்கள் சென்ட் பண்ணுறது அங்கே சென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்கேயாவது ஒரு டோக்கன் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்து ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா EGLD அப்படிங்கிற டோக்கன் வந்து கேட்பாங்க சரிங்களா. அந்த EGLDயோட டோக்கனோட ப்ரைஸ் வந்து $50 கிட்ட $54 கிட்ட கரண்ட்டாக இருக்குது மார்க்கெட் ப்ரைஸு சரிங்களா. நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். 0.0001 அந்த ரேஞ்சில் EGLD தான் தேவைப்படும். அதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து சப்போஸ் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அடுத்த மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா OGC மைனிங். இந்த OGC மைனிங் வந்து ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிட்கெட் மார்க்கெட்டில் பிட்கெட் எக்ஸ்சேஞ்சில் ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதோட எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் வந்து $0.1 அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ லிஸ்ட் ஆன உடனே அதாவது வித்ட்ரால் கொடுத்த உடனே 100% டோக்கன் வந்து அன்லாக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. எல்லாருமே நீங்கள் வந்து மைண்ட் பண்ணி வச்சிருக்க டோக்கனை 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டலாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்னாப்சாட் வந்து எடுத்திருந்தாங்க சரிங்களா. ஸோ அதாவது வெரிஃபை டிக் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் டிக் மார்க்கு. யாரெல்லாம் எல்லோ கலர் டிக் மார்க் உங்கள் ப்ரொஃபைல் பக்கத்தில் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அவங்களாம் அந்த ஏர்ட்ராப் எலிஜிபிள். சப்போஸ் நான் வாங்கலை ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து ஏர்ட்ராப் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நீங்கள் வந்து அதுக்கான க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணலை. ஏன்னா 2 டைம்ஸ் வந்து கேட்டிங்கன்னா 2 டைம்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சான்ஸ் கொடுத்தாங்க. அதாவது கடைசி சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா November 30 அந்த மாதிரி வந்து இருந்தது. எத்தனை பேர் வந்து அந்த க்ரைட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னு சொல்லி தெரில. நம்மளும் மட்டும் இல்லை நிறையா சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எவ்வளோ பேர் பண்ணீங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து செக் மார்க் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பான் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மொத்தமாக சொல்கிறது ஒன்லி 4 lakh ஓஜிசி அக்கௌண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நிறையா லேக்ஸ் பீப்புள், அதாவது 1 மில்லியன் கணக்கில் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ கிரிட்டீரியாஸ் வந்து ஃபாலோ பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெரிஃபைட் டிக் மார்க்கும் வாங்கலை. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட டோக்கன்லாம் போன் ஆகிடும். ஸோ போன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா $0.2 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கெட் எக்ஸ்சேஞ்சில் ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக வந்து $0.1 மினிமம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பின்னை அப்படிங்கிற இந்த ஏர்ட்ராப் பற்றி நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. ஏன் காரணம் அப்படின்னா, ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இது வந்து CoinGecko வந்து ஆல்ரெடி லிஸ்டட் ஆகிடுச்சு, வெரிஃபைல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். பட் எவ்வளோ பேர் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரிங்களா? ஒன்றும் சிம்பிள் ஒர்க் இல்லை கைஸ். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டாஸ்க் வந்து ஆட் பண்ணாங்க. அதாவது டெய்லி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, கோடு என்ட்ரு பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராஃபிட் பெர் ஹவர் இப்போ தான் வந்து கொண்டு வந்தாங்க. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன்லி செக்இன் மட்டும்தான் இருந்தது. செக்இன் மீன்ஸ் எப்படி அப்படின்னா டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுற கான்செப்ட் ப்ளஸ் செக்இன் தான் இருந்தது. செக்இன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து மில்லியன் கணக்கிலே காயின் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு 10 days வந்து நீங்கள் வந்து செக்இன் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா December 20th வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. இது வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னா பைபிட் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் ஒரு டாப் 3 எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பைபிட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்கிறதுனால சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ December 20th வந்து லிஸ்ட் ஆகிறது கன்ஃபார்மு. இது வந்து அஃபிஷியலாக பைபிட் எக்ஸ்சேஞ்சரே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ கன்ஃபார்ம் தான். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்ட்ராப் கூட பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க December 20th. ஸோ அதனால் பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். காயின் பேலன்ஸ் முக்கியமா அல்லது ப்ரைவேட் பெர் ஹவர் முக்கியமா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நான் வந்து சொல்லியிருந்தேன், அவங்க வந்து காயின் பேலன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்ட்ரா கிரிட்டீரியாஸ் வந்து உங்களுக்கு தரும், அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து கொஞ்சம் கொடுக்கும். பட் காயின் பேலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நான் சொல்லியிருந்தேன். நம்ம சேனல் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம யூசர்ஸ் வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்மேஸ் அப்படிங்கிற நெட்வொர்க்கு. இந்த பிளாக்மேஸ் அப்படிங்கிற ஒரு டீப்பின் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வந்து நோட்பே, கிராஸ் மைனிங்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராடியன் மைனிங்கு, பைப் நெட்வொர்க், இந்த மாதிரிலாம் நிறையா மைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான். அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சொலானா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட். ஸோ அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டான இது. சொலானா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதோட 2வது ப்ராஜெக்ட் வந்து சொலானா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கிராடியன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதையும் காட்டிடுறேன் உங்கள்கிட்ட. செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ இந்த பிளாக்மேஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி நோட் மைனிங்கில் நீங்கள் வந்து 24 hours சும்மா போயிட்டு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மைன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைசிஸ் ப்ரௌசரில் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டிபின் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறேன், எல்லாமே வந்து வெரிஃபைடான ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயமே. ஸோ அது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டான் ப்ரௌசரு. இந்த டான் ப்ரௌசர் அப்படிங்கிறது ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் பற்றி நான் நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அப்புறம் கிராஸ் மைனிங்கோட செகண்ட் ரவுண்டு போயிட்டுருக்கு. அதாவது செகண்ட் சீசனில் செகண்ட் எப்போக்கு போயிட்டுருக்கு. ஸோ அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய சொலானாவோட கிராடியன் நெட்வொர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரொம்ப எனக்கு கம்மியாக தான் கிடைக்கிது. பட் எனக்கு தான் அப்படி கிடைக்குதா இல்லை உங்களுக்கு அப்படி கிடைக்குதா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓசிஎஸ் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன ரீசன்னு தெரியல. பட் இதை வந்து நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைப் அப்படிங்கிற நெட்வொர்க்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா $8 million கிட்ட ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி $8 million கிட்ட ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் வந்து இந்த மைனிங் வந்து இந்த நோட் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகலை. ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நெட்வொர்க்கு. இந்த ப்ளஸ் நெட்வொர்க்கு ஒரு அஃபிஷியலான ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் பாயிண்ட்லாம் தர மாட்டாங்க. ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பொறுத்து தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டே மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது மூலியமாக காட்டும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்மேஸ் தான் இப்போ நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் சேம் தான் கைஸ். எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற லிங்க் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணுற லிங்க்கில் காப்பி பண்ணிட்டு போயிட்டு மைசூர் ப்ரௌசரில் கொடுத்து சர்ச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுவோம், எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? எந்த ஒரு நீங்கள் டீபின் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நோட் மைனிங் பண்ண போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் டைம், அது போனஸ் டைம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். எனக்கு வந்து லேட்டாக தான் இது புரிய ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா?
ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எந்த ஒரு நோட் மைனிங்காக இருந்தாலும் சரி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற லிங்க் எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ ஓகேவா, அதனால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் எக்ஸ்டென்ஷன் லிங்க்னு தனியாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லிங்க் காப்பி பண்ணிட்டு போயிட்டு அந்த மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுற ப்ராசஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ். எல்லாமே சொல்லிட்டேன், எல்லா அப்டேட்டுமே வந்து அப்டேட் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனல் வந்து ஆக்டிவ் ஆயிருங்க. சரிங்களா, நான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து போஸ்ட் போடுறேன். நம்ம யூசர்ஸ் வந்து தெரியும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கண்டிப்பாக என்கிட்ட டிஎம் பண்ணலாம். ஏன்னா நம்ம யூசர்ஸ் வந்து கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்கும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுப்பேன். சரிங்களா, டோக்கன் பை பண்ணுறதா இருக்கட்டும், ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நான் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுப்பேன். ஸோ அதனால தான் என்னோட காண்டாக்ட் நம்பரையும் நான் உங்களுக்கு வந்து மற்ற யூடியூபர் மாதிரி இல்லாமல் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேட்கட்டும் அப்படிங்கிறக்காக தான். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒப்பீனியன் கைஸ், உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது ஒன்லி ஒன் திங் தான். சரி, என்ன அப்படின்னா ஸோ ப்ளீஸ் ஆக்டிவ் இன் ஆன் அவர் டெலிகிராம் சேனல். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.